அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் எஜு. ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிப்ளமா ஐடிஐக்கு உண்டான ஆன்சர் கீ சேலஞ்சை எப்படி பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தயவுசெய்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் கீஸும் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போட்டுட்டு உங்களோட ஆன்சர் கீ ரெண்டையும் த்ரூ அவுட்டாக செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஆன்சர் கீழே தவறுதல் இருக்கு சார், இல்லை சார் இதுதான் வரும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு எக்ஸாம் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 90 லெவல் இருக்கா. ஸோ இதுதான் டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் அப்படின்றது விட்டுருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க. சரிங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ என்னது, உங்களுக்கு ஜிஎஸ்க்கு உண்டானதை கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, ஜிஎஸ்க்கு உண்டானதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து 7ஆம் தேதி அக்டோபர் 7ஆம் தேதியோட என்னது ஆன்சர் கீ சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, உங்களோடதை கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது பேப்பர் 1க்கு. இப்போ வந்து பேப்பர் 2க்கு இவங்க விட்டுருக்காங்க. சரிங்களா, பேப்பர் 2க்கு விட்டுருக்காங்க. ஸோ 22 பேப்பருக்கு தான் விட்டுருக்காங்க, நிறைய பேப்பருக்கு ஆன்சர் கீ விடலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கூடிய விரைவில் வந்து என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா, ஆன்சர் கீ வந்து கூடிய விரைவில் அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ எனி ஒன் ஆஃப் தி பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ நான் பேசிக் டிசைனர் விர்ச்சுவல் கிளிக்கர் கீ சேலஞ்ச் இருக்கா. ஸோ இந்த கீ சேலஞ்சில் கிளிக்கர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட், செலக்ட் த கொஸ்டின். ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர்ல எங்க சார் போய் எடுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களோட ஓடிஆர் டேஷ்போர்ட் இருக்குல்ல, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்ட், அதில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி என்னென்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கும், அதே மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இந்த இடத்துலையும், அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த ஃபார்மேட்டில் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். சப்ஜெக்ட் என்ன, செலக்ட் த கொஸ்டின். இப்போ நான் வந்து ஒரு 10வது கொஸ்டினை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டீட்டெயிலாக ஃபில் பண்ணிட்டு தான் இந்த கொஸ்டினை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சேலஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 25வது கொஸ்டினை கிளிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 25வது கொஸ்டின்ஸை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு, ஆப்ஷன்ஸே தப்பு அப்படின்றத வச்சுக்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஆப்ஷன்ஸே தப்பு அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 2 4 1 3 எப்படின்ற மாதிரி வரும் அப்படின்றத வச்சுக்கோங்க. பேசிக்கா நான் சொல்றேன். சரிங்களா, அப்ப இந்த ஆப்ஷனே இங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இந்த இதை வந்து do you want challenge the answer for the above questions அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து எஸ் அப்படின்றத கொடுக்கணும். எஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் யுவர் ஆன்சர்ஸ், அதாவது மேல ஏவா பிஆ சியா, அதாவது அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீ இதுதான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஆன்சர்ல சியா இருக்கலாம், இல்ல ஆப்ஷன்ஸே இல்லாத நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நன் ஆஃப் தி அபோ, ஆன்சரே இல்லாம இருந்துச்சுன்னா நன் ஆஃப் தி அபோ. இல்ல சார் எனக்கு ஏ ஆன்சர் வராது சி தான் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செலக்ட் யுவர் ஆன்சர், சி ஆன்சரை கிளிக் பண்ணணும். சரிங்களா, சி ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரிமார்க்ஸ் என்ன அப்படின்றத இந்த இடத்துல வந்து 500 கேரக்டர்ஸ்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி சி ஆன்சர் தான் கரெக்ட், அது எதனால கரெக்ட்னா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஏதாச்சும் புக்கை ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த புக்கோட நேம், அந்த புக்கோட நேமோட ஆத்தர், அது என்ன பப்ளிஷ், இயர் ஆஃப் பப்ளிகேஷன் என்ன, எடிஷன் நம்பர் என்ன, பேஜ் நம்பர் என்ன அப்படின்றத ஃபுல்லா த்ரூ அவுட்டா எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதையும் கொடுத்துட்டு உங்களோட அதோட ஒரு பேஜை வந்து ஸ்கிரீன்ஷாட் இல்ல கிராப் பண்ணி என்ன பண்ணணும், ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப் ஃபார்மேட்ல 3 MB சைஸ்க்குள்ள அப்லோட் பண்ணணும். சரியா, சரி நிறைய பேர் கேட்கலாம் சார் இப்போ வந்து நான் புக்கெல்லாம் பார்க்கலங்க, கூகுளில் ஆன்சர் பண்ணியிருக்கு, அப்போ கூகுளில் நான் என்னங்க போடுறது அப்படின்றத மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல டைட்டில் ஆஃப் த புக் வராது. ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண முடியும். மேபி வந்து ஆன்லைன் சோர்ஸ், டைட்டில் ஆஃப் த புக் ஆன்லைன் சோர்ஸ், இல்லை கூகுள் சர்ச் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. நேம் ஆஃப் த ஆத்தர், ஸோ அப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அது இப்போ நேம் ஆஃப் த ஆத்தர் கிடையாது அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த உங்களுக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு புக் நேமை கூட போட்டுக்கோங்க, புக் நேமை கூட போட்டுடலாம். நேம் ஆஃப் த பப்ளிஷர் தெரியலன்னா
உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட நேமை கூட நீங்க என்ன பண்ணலாம் போடலாம். சரிங்களா, அந்த வெப்சைட்டோட நேமை கூட நீங்க என்ன பண்ணலாம் போடலாம். ஸோ எடிஷன் நம்பர் அதோட பேஜ் நம்பர்னா இப்போ 1வது பேஜ்லேயே சர்ச் ரிசல்ட் வந்துச்சுன்னா 1வது பேஜ் அப்படின்றத போட்டு மென்ஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம். அது வேலிடா இருந்தா மட்டும்தான் நீங்க சொல்ற ஆன்சரை அவங்க ஆன்சரா கன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல சார் மேக்சிமம் புக் ரிசோர்சஸை தேடுங்க, கூகுள்ல தேடாதீங்க. ஏன்னா இவ்வளவு டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றப்ப அவங்க வந்து புக் ரிசோர்ஸை தான் பார்ப்பாங்களே தவிர இதை பார்க்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க, சார் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணா எல்லாத்துக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்பீங்க. ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணி இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ இதே கொஸ்டினுக்கு நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணி நிறைய வந்து கரெக்டான ஆன்சர் அது இருந்துச்சுன்னா அப்போ அதுக்குண்டான ஆன்சர் ஒன்று கொடுப்பாங்க. அது எக்ஸாம் எழுதின எல்லாத்துக்குமே இந்த ஆன்சர், அதாவது ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண எல்லாத்துக்குமே கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் எழுதுற எல்லாத்துக்குமே அந்த ஆன்சர் அதாவது வேலிடா இருந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. சரியா, அதான் நல்லா பாத்துங்க. அதே மாதிரி ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணா கண்டிப்பா ஆன்சர் கீ கரெக்ட் ஆயிரும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. அவங்க வேலிடா வந்து த்ரூ அவுட் செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லா வேலிடேஷனும் பண்ணுவாங்க. ஸோ அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் கீ இப்படிதான் சேலஞ்ச் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த பேப்பருக்கு நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க பாருங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா, நீங்க எந்த பேப்பர் 22 பேப்பர் கொடுத்துருவாங்க அதுல எந்த பேப்பர்னாலும் நீங்க ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணிக்கலாம். கிளியராங்க, கிளியரா? ஸோ ஆன்சர் கீ எப்படி சேலஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்எல் அகாடமியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கு என்னென்ன தேவையோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம போடுவோம். ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ PDF மெட்டீரியல் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you so much.